ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜி ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கான குக்கிங் வீடியோவில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். இது வந்து ஈவினிங் டைமும் ஒரு ஸ்நாக்காகவும் நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்தி, டேஸ்டி, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட்டை எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது கோதுமை மாவுலேயும் செய்யலாம், மைதா மாவுலேயும் செய்யலாம். நான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் பால் சேர்த்துக்கோங்க. இது முழுக்க நம்ம பால்லே கரைச்சி எடுக்கணும் இந்த மாவை. அதனால் 1.5 கப் கோதுமை மாவுக்கு 3 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2வது கப் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும். இப்போ 3வது கப் பாலும் நான் சேர்த்துட்டேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும் அந்த கோதுமை மாவு. இப்போ அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் என்ன எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகா நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா நல்லா வந்து கொஞ்சம் பொரிஞ்சதும் நாம் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் பச்சை மிளகா ஓரளவுக்கு வதங்கினதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்ததாக நான் வந்து துருவின கேரட் எடுத்திருக்கேன், ஒரு 1/4 கப் அளவுக்கு. அதே மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ண பீன்ஸ் ஒரு 1/4 கப்பு. ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த வெங்காயம் பச்சை மிளகா, இந்த பீன்ஸ், கேரட் இது எல்லாமே நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நீங்கள் மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க. பீன்ஸும் இந்த கேரட்டும் கொஞ்சம் வேகணும். இப்போ பாருங்கள், நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வெந்துடுச்சு. இப்போ அடுத்ததாக நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கடாயிலே ஒரு ஓரமாக அதை ஒதுக்கிடுங்க. இப்போ நம்ம முட்டையை வந்து இதில் பொரிக்கணும். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஓரளவுக்கு ஹீட் ஆனதும் ஒரு 4 முட்டை நான் வந்து உடச்சி அதில் சேர்த்துக்கிறேன். முட்டையை வந்து நல்லா வந்து ஸ்க்ரம்பிள் பண்ணுங்கள். அதாவது நல்லா வந்து அதிலே பொரிச்சு எடுக்கணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முட்டைக்கும் மசாலாக்கும் சேர்த்து ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா முட்டை வந்து பொரிச்சாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மசாலாவோட இந்த முட்டையும் நல்லா வந்து சேரணும். நம்ம தண்ணிலாம் இதில் சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா இது வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுடைய ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ஒரு கொத்தமல்லி தூவிட்டு இதை நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ தோசைக்கல் நல்லா காய வச்சுட்டு இது மாதிரி எண்ணெயோ இல்லை பட்டரோ சேர்த்துக்கோங்க. நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த கோதுமை மாவை ஒரு 2 கரண்டிக்கு திக்காக ஊற்றிக்கணும். நம்ம ஆல்ரெடி தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கோம். இது மாதிரி கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கோங்க. பட்டர் சேர்த்து பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் சைடில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன். விட்டுட்டு ஒரு 2 செகண்ட் இது மாதிரி மூடி போட்டிங்கன்னா வந்து மேலே நல்லா ஓரளவுக்கு வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம உள்ளே அந்த எக்கு ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உள்ளே வச்சுட்டு இந்த சைடு ஒரு மடிப்பு, இந்த சைடில் ஒரு மடிப்பு. பாருங்கள், நல்லா வந்து அந்த கரண்டி வச்சு அழுத்துனிங்கன்னா அது ஒட்டிக்கும். இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் அது நல்லா செட் ஆனதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் கூட இதை ஒரு மினி பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் கொடுக்கலாம். அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ இதை கட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணிக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இதை ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from Vijis.